அன்பானவர்களே, மறுபடியும் உங்கள் மத்தியிலே வருவதற்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்புக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரடி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16. இந்த வேத வசனத்தை பொறுத்தவரை தேவனுடைய அன்பு பிறந்ததாகவே வைத்துக் கொள்ளலாம். எமில் ஜெபசிங் ஐயா, யானை தன்னை தாழ்த்தி எறும்பளவுக்கு வருமானால் அதுவே யோவான் 3:16 என்று சொல்கிறார். இந்த உலக மக்கள் எல்லோருக்கும் தேவனுடைய அன்பு பிறந்ததாக வைத்துக் கொள்ளலாம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டுப் போவதில்லை, அவன் செத்துப் போவதில்லை என்றே சொல்லலாம். கிறிஸ்துவை பெயருக்கு அறிந்து அவரை விசுவாசியாதவன் எவரோ அவர் கிறிஸ்துவராக இருந்தாலும் கெட்டுப் போகிறார்கள். எனக்கு தெரிந்த 2 பேர் செத்தும் போய்விட்டார்கள். அவரை விசுவாசிக்கிறவர்கள் இந்த உலகில் மட்டுமல்ல, நித்திய ஜீவன் வரை அன்பை ருசி பார்ப்பார்கள். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நாம் கெட்டு போகாமல் இருக்க, நாம் தினமும் செத்து போகாமல் இருக்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள்.